வணக்கம் மக்களே, இபிஎஃப்ஓ பென்ஷன் அப்டேட் 2025 ரூ. 7500 மினிமம் பென்ஷன் ப்ளஸ் டிஏ உறுதி. அதுக்கான பார்ட் 3 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓவோட பென்ஷன் ஸ்ட்ரக்சர், அதாவது பார்த்திங்கன்னா பென்ஷன் எப்படி வழங்குறாங்க அப்படிங்கிறது மட்டும், அது மட்டும் இல்லாமல் டிஏ தொகை வந்து எவ்வளோ, அதற்கான எஸ்டிமேட் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிஏ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 42% டிஏ ரேட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மந்த்லி பென்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா 10,650 ரூபாயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆனுவல் பென்ஷன், அதாவது வருடத்துக்கு பார்த்திங்கன்னா 1,27,800 ரூபாய் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதே டிஏ ரேட் வந்து 50% இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா மாத பென்ஷனுக்கு வந்து 11,250 ரூபாயும், வருட பென்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா 1,35,000 ரூபாயும் வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஏ ரேட் வந்து 60% இருக்கும்போது மாத பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மாத பென்ஷனாக 12,000 ரூபாயும், அதே மாதிரி வருட பென்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா 1,44,000 ரூபாயும் வந்து வழங்கிட்டு வராங்க. இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா டிஏவோட இந்த பென்ஷன் பர்சன்டேஜ் வைஸில் பார்க்கும்போது என்னென்னா ஒரு 750 ரூபா மாத பென்ஷனில் வந்து இந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி 40 to 60%க்குள்ளே 10% ஒரு 750 ரூபா உயர்ந்து வருகிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருட பென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 ரூபா, அந்த மாதிரி 7,500 ரூபாய் 8,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை வந்து உயர்ந்து வருது. இதனால் வந்து இபிஎஃப்ஓட பென்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஏ அமௌண்ட்டு இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணி அனைத்து மக்களுக்குமே வழங்கிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க மக்களே. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷனர் என்ன பண்ணணுங்கிறதுக்கான அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், பார்ட் 4 வீடியோவில். இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.